கன்னி ரசிக்காதவங்க காதலர்களை எப்படி தேர்வு பண்ணுவாங்க? இப்ப எனக்கு இவங்க கரெக்ட்டா இருப்பாங்க, இவங்க கரெக்ட்டா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? பொண்ணு நல்ல புத்திசாலியா, அந்த புத்திசாலித்தனமான பொண்ணு தான் என்னோட லைஃப் பார்ட்னரா இருக்கணும். அப்படின்றது அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்க வந்து பொண்ணு ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கணும். உருகி, உருகி லவ் பண்ணணும். எனக்கு என் குடும்பத்த பார்த்துக்கணும். அப்படிலாம் நினைக்கிறத விட, பொண்ணு ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கு. எனக்கு புடிச்சிருக்கு. அப்படின்ற மைண்ட் செட். பொண்ணு ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கு அப்படின்னா, இவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. அ உடனே வந்து போய் லவ்வ சொல்லிட மாட்டாங்க. பொண்ணு உண்மையாவே புத்திசாலியா, பார்த்த உடனே கண்டுபிடிச்சாலும் கொஞ்சம் டைம் எடுப்பாங்க. டைம் எடுத்துட்டு, பொண்ணு வந்து நல்ல புத்திசாலியா இருக்கு. நல்ல குணம் இருக்கு. எனக்கு புடிச்சிருக்கு. ஓகே, அவ்வளதான். வேற சூப்பர். எதுவும் பெருசா பார்க்கறதில்ல. இப்ப அந்த பொண்ண வந்து லவ் பண்றாங்க. ஆ இது வந்து லவ்வு, திருமணம் அப்படி இப்படின்னு போறது, லவ் பண்ற பொண்ணையே மேக்ஸிமம் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனா, கன்னிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, ஆ மேரேஜ் லைஃப் காம்ப்ரமைஸ் தான். பெரும்பாலும் கன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப விருப்பப்பட்டு, ரொம்ப வந்து பாசமா இவங்க தான் வேணும் அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாலும், அதுக்கு பின்னாடி வந்து காம்ப்ரமைஸான லைஃப் தான் இருக்கு. இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் வாழுறாங்க மெஜாரிட்டி கன்னி அப்படின்னு சொல்லலாம். இதே விருச்சிகம், மேஷத்த லவ் பண்றாங்க அப்படின்னா, லவ் பண்ணும்போதே அது பிரேக்கப் நோக்கி போயிடுது. ஓகே, ஓகே. அவங்களோட ஆர்ப்பாட்டம், இவங்களோட ஒரு அமைதித்தன்மை ஒத்து வர்றதில்ல அப்படின்லாம். அவங்க தேவையில்லாம ஆர்ப்பாட்டம் பண்றதில்ல. அவங்களோட கேரக்டர் பரபரன்னு இருக்கிறது. இவங்களோட கேரக்டர் அமைதியா இருந்து அப்சர்வ் பண்றது. பெருசா ஒத்து வர்றதில்ல. ஒத்து வரதில்ல.